गाइस நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அஃபிஷியலான நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு அப்டேட் இப்போ வந்துருச்சு. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு வழியா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கேவிஎன் சைட்ல இருந்தே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஜனநாயகனை ஜூலை 23 இறக்க போறோம்னு. ஜூலை 24 வரும்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப ப்ரீபான் பண்ணிருக்காங்க. படத்தை ப்ரீபான் பண்ணி ஜூலை 23 தாறுமாறா இறக்க போறாங்க. ஒரு புதுசான சரவெடி போஸ்டரை மூவி டீம் இப்ப இறக்கிருக்காங்க. அந்த போஸ்டரோட டிசைனே வேற லெவல்ல இருக்கு. இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற இந்த ஜூலை 23 இந்த டேட்னால என்ன தலைவலி அப்படின்னு பார்க்கும்போது ஓவர்சீஸ்ல ஆல்ரெடி ஜூலை 24க்கு புக்கிங்ஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களும் கொஞ்சம் ப்ரீபான் பண்ணி டேட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். சென்சாரே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரிலீஸ் டேட் இவ்வளவு லேட்டா விடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்ல சென்சார் பண்ணணும். அந்த ஒரு சென்சார் ப்ராசஸ மூவி டீம் இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 லாங்குவேஜுக்கும் சேர்த்து தான் போஸ்டரா இறக்கிருக்காங்க. படத்துக்கான புக்கிங்ஸை பொறுத்தவரை எப்பதான் ப்ரோ ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா படம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வரப்போகுது. அதனால இந்த வாரமே அட்வான்ஸ் புக்கிங்க தாறுமாறா ஓபன் பண்ண போறாங்க. இந்த வாரம் சாட்டர்டே இல்ல சண்டேக்குள்ள கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவாங்க. படத்துக்கு திரும்ப ஒரு குட்டி ப்ரமோஷன் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ ஒரு பயங்கரமான ரிலீஸ் ட்ரெய்லர் நமக்காக காத்துட்டு இருக்கு. அந்த ரிலீஸ் ட்ரெய்லரை இறக்கின உடனே ஸ்ட்ரைட்டா மூவி தான். ஆகஸ்ட் 30 வரைக்குமே இந்த ஜனநாயகன் பயங்கரமா தியேட்டர்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. ஏன்னா ஆகஸ்ட் 14 விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வரப்போகுது. மூவிக்கான ஓடிடி டீலுமே அது மாதிரி தான் சைன் பண்ணிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன அடுத்த 3 வாரத்துக்குள்ள ஓடிடில எதிர்பார்க்கலாம். படத்தை திரும்ப ரீசென்சார் பண்ணிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. எதுக்காக தான் ப்ரோ ரீசென்சார் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா தளபதி விஜய் இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஜனநாயகன்ல இருந்து வந்த 2 போஸ்டர்லயுமே முதலமைச்சர் விஜய் தான் போட்டிருக்கு. மூவிலே செப்பரேட்டா டைட்டில் கார்டு இருக்க போது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய்னு ஒரு தாறுமாறான டைட்டில் கார்டை எதிர்பார்க்கலாம். ரீசென்சார் பண்ணதுல இந்த ஒரு டைட்டில் கார்டை இணைச்சிருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. லியோல வந்த டைட்டில் கார்டே நம்மளால மறக்க முடியல. இப்ப புதுசா வரப்போற டைட்டில் கார்டு நின்னு பேச போது இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ரிலீஸ் ட்ரெய்லர் இருக்கு. அந்த ட்ரெய்லரை எப்ப இறக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக்கெண்ட்லயே படத்துக்கான ட்ரெய்லரை தாறுமாறா எதிர்பார்க்கலாம். சும்மாவே படத்துக்கு புக்கிங்ஸ் தாறுமாறா போகும். ரிலீஸ் ட்ரெய்லரை விட்டு புக்கிங்ஸ் ஓபன் பண்ணா சொல்லவே வேணாம், ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல பண்ணிரும். என்ன ஒரு சின்ன குறைனா கிட்ஸால இந்த படத்தை பார்க்க முடியாது. இதை மட்டும் தான் ஒரு சின்ன குறையா பார்க்கப்படுது. படம் ஆவரேஜா இருக்கோ இல்ல சூப்பரா இருக்கோ ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிரும். ஏன்னா இது தளபதியோட லாஸ்ட் படம். கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். நீங்க இந்த ஜனநாயகனுக்கு உங்க ஊர்ல இருக்கிற உங்க ஏரியால இருக்கிற எந்த தேட்டருக்கு போய் பார்க்க போறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.